வெல்கம் டு மேத்ஸ் கேடி கோட் சேனல். நம்மளோட சேனலில் சாப்டர் 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சம்ஸ் எல்லாமே ஒரே சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.7ல் ஃபர்ஸ்டில் செகண்ட் சம் பார்க்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிபி 4, 44, 444, 4444. ஸோ இந்த தொடர் வரிசை ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பெருக்கு தொடர் வரிசை ஜிபினாவே நம்ம காமன் ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். ஏபினா காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம், ஜிபினா காமன் ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஸோ இதில் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா T2 by T1 which is equal to T3 by T2 which is equal to T4 by T3. அதாவது செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூவை டிவைட் பண்ணணும், தேர்ட் வேல்யூலேருந்து செகண்ட் வேல்யூவை டிவைட் பண்ணணும், ஃபோர்த் வேல்யூலேருந்து தேர்ட் வேல்யூவை டிவைட் பண்ணணும். இந்த டிவைட் பண்ண ஆன்சர் எல்லாமே ஈக்குவலாக வந்தால் இது ஒரு ஜிபி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது T1 வந்து இங்கே 4, T2 வந்து 44, T3 444, T4 4444. ஸோ ஃபஸ்ட்டு T2 by T1 கண்டுபிடிக்கிறோம். ஸோ T2 வந்து 44, T1 வந்து 4. கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 1 4 1 4. ஸோ ஆன்சர் இஸ் 11. அடுத்தது T3 by T2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே T3 வந்து 4444 டிவைடட் பை 44. ஸோ இதை ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 4 is 4, 1 4 is 4. இங்கே எல்லாமே 1 1 1. ஸோ இப்போ 11th டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 111 is 11. இங்கே 111 is 11. அகைன் 1 தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 0 போட்டு பாயிண்ட் வச்சா தான் இது கூட ஒரு 0 சேர்த்த முடியும். அகைன் 10ல் வந்து இது பண்ண முடியாது. அகைன் ஒரு 0, 100. அப்போ 9 11s are 99, ரிமைண்டர் 1 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 10.9. ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப்லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இதுவே நமக்கு ஈக்குவலாக வரல. T2 by T1 is not equal to T3 by T2. அப்படின்னா கொடுக்கப்பட்ட இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. இட் இஸ் நாட் இன் ஜிபி. அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக வந்தால் இந்த சீக்வன்ஸ் வந்து ஜிபி சீக்வன்ஸ், அதாவது ஒரு பெருக்கு தொடர் வரிசைன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரெண்டே நாட் ஈக்குவல், அதனால இட் இஸ் நாட் இன் ஜிபி. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை கிடையாது. கண்டினியூஸாக இதே மாதிரி சம்ஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கேடி கோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.